ஸ்வீட்டியை மார்க்கஸ் ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டாரு. லாஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருப்பேன், மார்க்கஸ் ஸ்வீட்டியை பார்த்து கோ டு பெட்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஸ்வீட்டி ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திடுவாங்க. சாத்தினதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ரூம்குள்ளே தான் இருப்பாங்க. ஸ்வீட்டி வெளியாகவே மாட்டாங்க அண்ட் தூங்கவும் இல்லை. அந்த டைமில் நிறைய சவுண்ட் கேட்டுட்டு இருந்திருக்கு. நடக்கிற மாதிரி, ஓடுற மாதிரி, யாரோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படி கேட்டுட்டு இருந்திருக்கு. 1:07:13 இருக்கும் காலையில். யாரோ கீழேந்து மேலே ஏறி வர சவுண்ட் கேட்டுருக்கு. ரூம் கதவு திறக்குது. மார்க்கஸ் வராரு. எதுவுமே நடக்காத மாதிரி வராரு. வந்துட்டு ஸ்வீட்டி கிட்ட கேட்குறாரு, நல்லா தூங்குனியா அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்டு இருந்திருக்காரு. அந்த அவரோட வாய்ஸ் டோன் வந்து ரொம்ப நார்மலாக இருந்திருக்கு. டூ நார்மல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த தடவை ஸ்வீட்டி பயப்படாம ஸ்ட்ரெயிட்டா மார்க்கஸ் பார்த்து கேட்குறாங்க, நைட் ஃபுல்லாக எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த டைம் மார்க்கஸ் மச்சான் பவுஸ் ஆயிருக்காரு. எப்படின்னா அப்படி நின்றுட்டு கொஞ்ச நேரம் அதான் சொன்னேன்னு கெஸ்ட் ரூம்ல தான் இருந்தேன் அப்படின்னு இருக்காரு. அப்புறம் ஸ்வீட்டி கேட்குறாங்க, 3 மணி வரைக்கும் அங்கதான் இருந்தீங்களா அப்படின்னு கேட்டப்போ மார்க்கஸ் பேசவே இல்லை. பெட்ல வந்து உட்கார்றாரு. ஸ்வீட்டியை கையை பிடிக்கிறாரு. பிடிக்கும் போது ஸ்வீட்டிக்கு மைண்ட்ல கிளிக் ஆயிருக்கு. என்னன்னா, லாஸ்ட் டைம் அவர் கையை பிடிக்கும் போது ரொம்ப கோல்டா இருந்துச்சு. இந்த தடவை ரொம்ப வார்மா இருந்திருக்கு. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, பயந்துட்டு கையை எடுத்துடுறாங்க. கையை எடுத்தோன்னு மார்க்கஸ் ஃபேஸ் டோட்டலி சேஞ்ச் ஆயிருக்கு. கோவப்படலை, பயப்படலை, பட் சம்திங் எதையோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு ஸ்வீட்டி சொல்றாங்க. தென் மார்க்கஸ் ஏஞ்சிட்டு அந்த பெட்லேருந்து ஏஞ்சிட்டு ஸ்வீட்டி பார்த்து சொல்றாரு, இல்லை நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறேன் பாய் அப்படின்ட்டு கீழே இறங்குறாரு. பட் ஸ்வீட்டி விடலை. அவங்களும் அவர் கூட கீழே இறங்குறாங்க. கெஸ்ட் ரூம் ஓப்பன்ல இருக்கு. ஸ்வீட்டி ரூம்குள்ளே போகிறாங்க. ரூம் எம்டி, யாருமே இல்லை. அங்கே டார்க்காக இருக்குது. அண்ட் அங்கே செவர் இருக்குல்ல பின்னாடி, இந்த மாதிரி வால் இருக்குது. அந்த வால் எல்லாமே லைனாக இருக்குது. எப்படி இருக்குன்னா, சின்னது பெருசு பெருசு, அது மாதிரி யாரோ ஹைட்டை மெஷர்மெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸ்வீட்டிக்கு ரொம்ப பயமாக இருந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு இன்னமும் வளர்ந்துக்கிட்டே வர மாதிரி அப்படி இருந்திருக்கு. ஸோ ஸ்வீட்டி வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு கூஸ் பம்ஸ் ஆயிருக்கு. ரொம்ப பயமாக இருந்திருக்கு. பின்னாடிலேருந்து ஒரு சத்தம், நீ என்ன இங்கே பண்ணுற அப்படி. ஸ்வீட்டி ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பயம். ஸோ திரும்பி பார்க்குறாங்க. மார்க்கஸ் அந்த டோர் கிட்ட நிற்கிறாரு. நின்றுட்டு பார்த்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அவர் பார்த்தது எப்படி திரும்ப இருந்திருக்கு, நீ தான் எனக்கு ப்ராப்ளம் அந்த மாதிரி பார்த்துருக்கு. தென் மார்க்கஸ் ஸ்வீட்டியை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, நீ இந்த ரூமை பார்க்கக்கூடாது அப்படின்னு இருக்காரு. ஸ்வீட்டி ஆல்ரெடி பயத்தில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பயம். ஸோ மார்க்கஸை பார்த்து கேட்குறாங்க, நீ என்ன சொல்ல வர, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு. பட் மார்க்கஸ் எதுவுமே பேசாமல் ரூம்குள்ளே வந்து அந்த வால் லைனாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன், அந்த லைனை தொட்டு செக் பண்ணுறாரு. என்னத்தையும் செக் பண்ணி இருக்காரு. செக் பண்ணிட்டு ஸ்வீட்டி கிட்ட சொல்கிறாரு, இது இன்னும் டைமிங் காட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கு. ஸோ ஸ்வீட்டி மார்க்கஸ்கிட்ட கேட்குறாங்க, நீ என்னத்தை செக் பண்ணுற, ஏன் இப்படி சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லும் போது அவர் எதுவுமே பேசல, அமைதியா இருக்காரு, ஒண்ணுமே பேசல. பட் அவரோட ஃபேஸ் ரொம்பவே டயர்டா இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. தென் மார்க்கஸ் ஸ்வீட்டி கிட்ட சொல்றாரு, இது எல்லாத்தையுமே நான் தனியாவே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டி பார்த்து சொல்றாரு, பட் அதை முடிச்சிருக்கும் போது மட்டும் கூட இருக்காத அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்வீட்டிக்கு ஒன்றும் புரியல. அவங்களுக்கு பயமா இருக்கு. அவங்களுக்கு அவங்களோட ஹார்ட் பீட் சத்தமே அவங்களுக்கு கேக்குதுன்னு இருக்காங்க. ஸ்வீட்டி கேட்குறாங்க மார்க்கஸ் கிட்ட, நீ என்ன சொல்ல வர, எனக்கு கொஞ்சமாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லும் போது மார்க்கஸ் அங்கே எதுவுமே பேசாமல் கதவு கிட்ட தானே இங்கே நின்றுக்கு இருந்தாரு. கதவு கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு கதவை க்ளோஸ் பண்ணிட்டாருன்னா லாக் பண்ணிட்டாரு. வெளியிலிருந்து அவங்களால திறக்கவே முடியாது. ஸ்வீட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, என் பின்னாடி யாரோ இப்படி மூச்சு விட்டா எப்படி சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி சத்தம் கேட்குது, எனக்கு பின்னாடி திரும்பி பார்க்கவே பயமா இருக்குன்னு இருக்காங்க. அண்ட் ப்ளீஸ் வெயிட், என்னால் முடியுமா முடியாதான்னு தெரியல, பட் முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்டேட் பண்ணி ஆகணும் உங்களுக்காக. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபர்ட் போட்டு நான் இது ஒரே எபிசோடில் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் முடியல, அவங்க அப்டேட் பண்ணால் தான் என்னால் அப்டேட் பண்ண முடியும். ஸோ யாருக்கெல்லாம் பற்றி வேணுமோ ப்ளீஸ் டூ காமெண்ட். அண்ட் நான் படித்ததுலேயே த மோஸ்ட் ஸ்கேரி ஸ்டோரி நான் மார்க்கஸ் அண்ட் ஸ்வீட்டியோடு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல் அந்த அளவுக்கு இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணணும். அண்ட் மறக்காமல் டூ காமெண்ட், ரீபோஸ்ட் அண்ட் யூடியூப் 20 டில்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது.